Hello everyone, welcome to Mom's Secret. இன்னைக்கு நீங்கள் என்ன பார்க்க போறீங்கன்னா சண்டே ஒரு ஸ்பெஷல் லஞ்ச் மெனு நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கான ப்ரிப்ரேஷன் ஒர்க் தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. வெல்கம் டு Mom's Secret. இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி இன்னைக்கு ரெசிபிலாம் பார்க்க போல, இன்னைக்கு நம்ம பண்ண பிளாக் ஃபாரஸ்ட் சொதப்பல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன பண்ண பிளாக் ஃபாரஸ்ட் கேக்க? We put cherries on it. No. பேக் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணீங்க? We make chocolate cake. பேக் பண்ணதுக்கு அப்புறம் அந்த கேக் இருந்துச்சா? And we made it. I don't know. You don't know? Who made that black forest cake? That is mine. Because you helped me what I did. Is it yummy? Yeah, but I taste the mom. It was good. நாங்க black forest cake ஸ்டார்ட் பண்ணிட்டு அதை கம்ப்ளீட் பண்றதுக்கு முன்னாடி டேஸ்டா இருந்துச்சு, நாங்க சாப்பிட்டோம். என்னம்மா? I eat the mom because it's too delicious. சரி, ஓகே. So வீடியோக்குள்ள போகலாம். And we're going to play games and eat some food. அது நெக்ஸ்ட் வீடியோ. இப்பவே எல்லாத்தையும் சொல்லக்கூடாது, அது நெக்ஸ்ட் வீடியோ. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து நெய் ரெடி பண்ண போகிறேன். ஸோ இதுக்காக ஹெவி பாட்டம் பேன் ஒன்று எடுத்துக்கோங்க. இதில் வந்து 2 கியூப் அளவுக்கு நான் அன்சால்டட் பட்டர் சேர்த்துக்க போகிறேன். ஸோ நெய் பார்த்தீங்கன்னா நாளைக்கு பிரியாணிக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் ஜியாவுக்கு வந்து மதியானம் லஞ்சில் கொஞ்சம் சேர்த்து கொடுக்கலாம். அந்த பட்டர் வந்து நல்லா மெல்ட் ஆகுற வரைக்கும் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தேன். மெல்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன். ஸோ இது பொறுமையாக வந்து பாயில் ஆகட்டும். மேலே இந்த மாதிரி பார்த்திங்கன்னா பபிள்ஸாக வரும், அது போகிற வரைக்கும் நல்லா குக் ஆகணும். ஸோ கடைசியில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துருக்கேன். ஸோ நெய் ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு. நம்மளோட நெய் ரெடி ஆகிடுச்சு. இது கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் ஜாரில் வந்து ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கொஞ்சம் வார்ம் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் கிளாஸ் ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். இதை நான் ஸ்ட்ரெயின் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஸோ அந்த மேலே வந்து ஒயிட் கலரில் ஒரு லேயர் மாதிரி இருக்கும் பாருங்கள், அது வந்து நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணிடலாம். ஸோ இங்கே வெதர் கோல்டாக இருக்கிறனால நான் வந்து நெய் வெளியவே தான் வச்சுடுவேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து நெய் செட் ஆனதுக்கப்புறம் அதோட இமேஜும் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜாரா வந்து ஒரு கேக் ரெடி பண்ண போகிறா. Hello friends, today we're going to make a black forest cake. ஃபர்ஸ்ட் வந்து 2 முட்டை எடுத்துருக்கேன் ரூம் டெம்பரேச்சரில். நான் பண்ணுறேன்டா. It looks so jiggly. Oh! Ew! It looks like an eye. ஸோ இது ரெண்டையும் நல்லா பீட் பண்ணிக்க போகிறோம். முட்டை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பேல் க்ரீன் வர வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து நான் பவுடர் சுகர் சேர்க்குறேன். பவுடர் சுகர் வந்து ஒரு 1.5 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. பவுடர் சுகரும் ஒன்றும் இல்லை, சர்க்கரை வந்து பொடி பண்ணி நம்ம சேர்த்துக்கிறோம், அதுதான். கேர்ஃபுல். ஃபஸ்ட்டு நான் ஒரு கப் சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு 1/2 கப் சேர்க்குறேன். இப்போ இது ரெண்டையும் நல்லா பீட் பண்ணிக்கலாம். இது நல்லா பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 3/4 கப் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கலாம், வெஜிடபிள் ஆயில் சேர்த்துக்கலாம், இல்லை பட்டர் சேர்த்துக்கலாம். கொடுங்க. ஃபஸ்ட்டு ஒரு 1/2 கப் கொடுத்தேன், நெக்ஸ்ட்டு ஒரு 1/4 கப் கொடுக்குறேன்.
ஸோ மொத்தமாக வந்து 3/4 கப் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறோம். ஸோ இதையும் நல்லா இப்போ blend பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு நிமிஷம் ஏறிட்டாங்க. வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து ட்ரை இன்க்ரீடியண்ட் எல்லாமே வந்து சீவ் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு ஆல் பர்பஸ் ஃப்ளார் இல்லைனா வந்து ஹோல் வீட் ஃப்ளார் எடுத்துக்கோங்க. நான் வந்து ஹோல் வீட் எடுத்திருக்கேன். இதை தூக்காதமா. நெக்ஸ்ட் வந்து 3/4 கப் அளவுக்கு கோகோ பவுடர் எடுத்திருக்கேன். ஹெர்ஷீஸ் கோகோ பவுடர். Oh yeah, I like it. 3/4 கப் அளவுக்கு கோகோ பவுடர் சேர்த்துருக்கேன். உள்ள படுக்க பத்திரம். Smells like so good. Smells good. Yeah, it smells like chocolate. Let me try them. நெக்ஸ்ட்டு அது அன்ஸ்வீட்டட்ரா. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் பேக்கிங் பவுடர் சேர்த்துருக்கேன். Baking powder? What? Is it gonna destroy the cake? இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். எடுங்க. இன்னொன்று இதை வந்து ப்ரெஸ் பண்ணுங்க. இதை ப்ரெஸ் பண்ணுறா. ஸோ ஜஸ்ட் ஒரு 1 பிஞ்ச் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் வந்து மிக்ஸ் பண்ண. ஒரு நிமிஷம் மம்மி சொல்லித்தரேன் எப்படி பண்ணணும். ஓகேவா? லைட்டாக யூ ஷுட் நாட் மிக்ஸ் ஃபாஸ்ட். ஓகே, ஒரு நிமிஷம் இருங்க. யூ ஷுட் டூ லைக் திஸ். ஓகே. ஸோ இந்த டைமில் வந்து நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்துக்கிறேன். And milk too? Those look so brownies. Brownies ஸ்மெல் பண்ணுறேன். ப்ரௌனிஸ் ஸ்மெல் பண்ணுறீங்களா? சரி, ஓகே. இதில் வந்து 1/2 கப் அளவுக்கு நான் பால் சேர்த்துக்கிறேன். ஆக்சுவலாக 3/4 கப் சேர்த்துக்கணும். ஃபஸ்ட்டு இது மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு இதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 1/4 கப் சேர்த்துக்கலாம். லைட்டாக மிக்ஸ் பண்ணிடா. It looks like chocolate milk. யா, மம்மி ஹெல்ப் பண்ணவா? No. ஒரு நிமிஷம் இல்லை, கேக் கெட்டுடுமா சொல்லப்பட்டி. Oh my gosh, this is cool. Can I just drink it? I want to taste it. வெயிட் பண்ணு. ஏய், You just want to eat it. And now can I stir it? வெயிட் பண்ணு. இல்லை மம்மி மிக்ஸ் பண்ணி சேர்த்துறேன். Oh my இது god. கேக் வந்து ரொம்ப மிக்ஸ் பண்ணக்கூடாது. It smells so good. It smells good. It smells like chocolate. சாக்லேட் கேக் தான்டா. சாக்லேட் கேக் தான் நம்ம பண்ணுறோம். சாக்லேட் கேக் மாவு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் ஒரு ட்ரேயில் வந்து கீழே ஃபாயில் யூஸ் பண்ணி பட்டர் அப்ளை பண்ணி அது மேலே லைட்டாக டஸ்ட் பண்ணியிருக்கேன். Can I just do it? வேணாண்டா, மாவாக சாப்பிடக்கூடாது. ஊற்றிடலாம். ஸோ இது 2 வாட்டி டேப் பண்ணிவிட்டு இப்போ நான் இதை ஓவனில் வந்து 350 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் ஒரு 20 நிமிஷம் வந்து பேக் பண்ண போகிறேன். 3 hours. 3 ஹவர்ஸ்னால் கரிஞ்சு போயிடும். ஜஸ்ட் 20 மினிட்ஸ். ஓகே, Just a little time, right? கேக் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மாவு அரைச்சிட்ருக்கேன் இட்லிக்கு. ஸோ அப்படியே வந்து க்ராசரியும் வந்து இந்த வீக்கு வாங்கி வந்தாச்சு. அது எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். கேக் சொதப்பல் ஏன் சொன்னேன்னா, கேக் வந்து நல்லாவே வந்துருந்துச்சு. ஆக்சுவலாக ரொம்ப சாஃப்டாக ரொம்ப டேஸ்டியாக வந்துருந்துச்சு.
கேக் கம்ப்ளீட்டாக கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் ஃப்ராஸ்டிங் ரெடி பண்ணி டெக்கரேட் பண்ணலான்ட்டு நான் இருந்தேன். ஸோ ஜாரா பார்த்தீங்கன்னா கிச்சன் போயிட்டு வந்துட்டு இருந்தா. ஸோ அவன் நினச்சிட்டா கேக் ரெடி ஆகிடுச்சு, நம்ம சாப்பிட்லான்னு நினச்சி ஸோ மேலே இருக்கிற லேயர் எல்லாமே வந்து சாப்பிட்டுட்டா. அண்ட் நடுவில் வேறு ஒரு பெரிய ஹோல் வேறு போட்டு வச்சுருந்தா. ஸோ நான் நினச்ச மாதிரி வந்து கேக் டெக்கரேட் பண்ண முடியல. ஃப்ராஸ்டிங் ரெடி பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் சுகர் சிரப் ரெடி பண்ணிட்டேன். ஸோ இருக்கிற கேக் வச்சு நான் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் வந்து பண்ணுறேன். ஸோ ஒரு 3 லேயர்ஸாவது வச்சுருக்கணும். பட் ஆனால் நடுவில் ஹோல்ஸ் இருந்தனால என்னால் அதை கட் பண்ண முடியல. மேலே இருக்கிற கேக் வந்து நான் அப்சைட் டவுன் போட்டேன். ஸோ அது மேலே லைட்டாக வந்து ஃப்ராஸ்டிங் போட்டு மேலே சாக்லேட் ஷ்ரெட் பண்ணி போட்டு ஒரு சின்ன டெக்கரேஷன் மாதிரி பண்ணேன், செரீஸ்லாம் வச்சு. ஸோ இதுதான் வந்து என்னோடய ஃபைனல் லுக்கு. விப்பிங் க்ரீம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருந்துச்சு. ஸோ அதில் என்ன பண்ணேன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துட்டேன். இது வந்து ஒரு பேசிக் ஐஸ்கிரீம் மாதிரி. ஒரு பவுலில் வந்து கொஞ்சோண்டு கேக் லேயர் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து இது மிக்ஸ் பண்ண மிக்சரை சேர்த்துட்டு ஃப்ரீஸ் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் டே சர்வ் பண்ணும்போது இது மேலே கொஞ்சம் ஓரியோ பிஸ்கெட் அந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் போட்டு சர்வ் பண்ணலாம். ஸோ சண்டே வந்து ஒரு ட்ரீட் மாதிரி இருக்கட்டும்ன்றதுக்காக தான் இந்த ரெசிபி எல்லாமே நான் ட்ரை பண்ணேன். அண்ட் இதில் உங்களுக்கு எந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி ப்ரிப்ரேஷன் பண்ணோன்னா நம்மளுக்கு நெக்ஸ்ட் டே பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் என்ன ரெசிபி பண்ணேன் அண்ட் அது கூடவே ஒரு சின்ன கேம் வந்து நாங்கள் விளையாண்டோம். ஸோ அந்த கேமையும் நான் ஜாயின் பண்ணி விடுறேன். அண்ட் உங்களுக்கும் ஒரு கொஷின் கேட்டிருக்கேன். அந்த கொஷினுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சதுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. Until then, stay tuned, stay healthy. Thank you for watching. What? அடுத்த क्वेश्चन பாத்துட்டீங்க தானே? பாக்கல. How can you சரி, how can you